யானைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த குளங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வெடிமருந்து கிடங்கோ. இது வந்து யானைகளை வந்து கட்டி வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதன் கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்குது, வேணுகோபால் சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேருந்து கொட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கிரானரி நான் பார்த்ததே இல்லை கைஸ். பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு சின்ன பொட்டு லைட்டு கூட கிடையாது. இது வந்து உடற்பயிற்சி கூடமா, செம்மையாக எக்கோ ஆகுது வாய்ஸு. போட்டுக்கான ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏறுது பேர் மேலே. இந்த வியூ செம்மையாக இருக்குது. இவ்வளோ இருட்டாக இருக்குது. இதுக்குள்ளே போக முடியுமானே தெரில. சின்ன வவால். அந்த காலகட்டங்களில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுத்துருக்காங்க. தர்பார் ஹாலாக இருக்கலாம், இல்லை எதனா மீட்டிங் ஹாலாக இருக்கலாம். இந்த மதுள் சுவரை பாருங்கள், பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், வழக்கமாக வந்து நம்ம நிறைய ட்ராவல் வீடியோஸ் பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த வீடியோ ஒரு பியூரான எஜுகேஷன் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி ஃபோர்ட் வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு ஸ்மைலிங் ஃபார் திஸ் மக்களே. சென்னையிலேருந்து ஒரு வழியாக கிளம்பி செஞ்சி ஃபோர்ட்டை மார்னிங் ஒரு 9:30 ரீச் பண்ணிட்டோம். இப்போது ஸ்ட்ரைட்டாக செஞ்சி ஃபோர்ட்குள்ளே போகிறது தான் பிளான். போகிறதுக்கு முன்னாடியே கீழே ஒரு மாஸ்க்கை நம்ம பார்க்க முடியும். இந்த மாஸ்க்குக்குமே ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. இது ஒரு தோராயமாக 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட நவாப் சதாத்துல்லா கான், அதாவது இவர் ஒரு ஆர்காட் நவாப், அவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு. டியூ டு மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ட்க்கு போகிற வழியில் அழகாக சைன் கல் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கல்லுமே வந்து ஒவ்வொரு டைரக்ஷனை குறிக்கும். ஸோ இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோர்ட்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எந்த என்ட்ரன்ஸ் வழியாக என்டர் ஆனோம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கேட் அண்ட் வேலூர் கேட்டுன்ற இன்னொரு கேட்டும் இருக்குது. அதோட வழிகளை வச்சு தான் இதோட பேரும் வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரி கேட் தான் இந்த செஞ்சி ஃபோர்ட்டோட ஒரு முக்கியமான என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு வழி பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த ஃபோர்ட்டோட முகப்பிலே வந்து அந்த ஃபோர்ட்டுக்கான ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோர்ட் ஆக்சுவலாக ராஜகிரி ஃபோர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. செஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ஃபோர்ட் இருக்குது. ஒன்று கிருஷ்ணகிரி ஃபோர்ட், இன்னொன்று ராஜகிரி ஃபோர்ட். ராஜகிரி ஃபோர்ட்டை தான் ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணகிரி ஃபோர்ட்டை தான் ராணி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப அந்த பேர்களையும் வந்து அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமே நம்ம என்ட்ரன்ஸை ரீச் பண்ண முடியாது. இது கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது மாதிரி தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உள்ள எடுத்த உடனே படை வீரர்கள் அவர் எதிரி படைகள் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸ்குள்ளே வராமல் அவங்களோட நேரத்தை அலக்களிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. உள்ளேயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கான போர்டும் வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமே ஒரு அழகான திருமண மண்டபமும் நாயக்கர் மஹாலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால எங்களால் அதுக்குள்ளே போய் பார்க்க முடியல. நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சி ஃபோர்ட் விசிட் பண்ணி இந்த ஸ்டெப்டு டேங்க்கையும் கல்யாண மஹாலையும் உங்களுக்காக நாங்கள் சுற்றி காட்டுறோம். அண்ட் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே மலை உச்சிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு குளத்துலேருந்து நீர் எடுத்து வந்ததுக்கான ஒரு அத்தாட்சி இருக்கிறதாகவும் நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. வெளியிலேருந்து இதை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன முக்கியமான பிளேஸ் தான் வந்து எலிஃபண்ட் டேங்க். கோட்டைக்குள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைட்லேயே வந்து இது அமைஞ்சிருக்கும். எலிஃபண்ட் டேங்க் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த டேங்க்குமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நீங்களே பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பயங்கர ஹியூமிடிட்டியாக இருக்குது, வெதரு பயங்கர ஸ்வெட்டிங்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சம்மர்லலாம் பிளான் பண்ணாதீங்க செஞ்சி ஃபோர்ட்க்கு. ஸோ இந்த பிளேஸ் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எலிஃபண்ட் டேங்க்கு, யானை குளமே. ஸோ
ஸோ நாயக்கர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் யானைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த குளங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு யானை குளம் சொல்கிற இந்த பிளேஸுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த கோட்டை ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பில்லர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை வந்து பார்க்க முடியும். ஸோ எல்லாமே வந்து ஒரே யூனிஃபார்ம் பேட்டர்னில் வந்து இந்த பில்லரை வந்து அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த குளமே வந்து செம்ம பெருசாக இருக்குது. இதுலேருந்தே வந்து தெரியுது கண்டிப்பாக இதில் வந்து யானைகளை தான் வந்து பராமரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான பிளானிங். ஆனால் இந்த கோட்டை வந்து ஒரு பயங்கரமான டிஃபென்சிவான கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முகலாயர்கள் வந்து இந்த கோட்டையை கைப்பற்ற வரும்போது 8 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கோட்டையில் கைப்பற்ற முடியாமல் வந்து அந்த படைகள் வந்து இவங்களை திணறடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குளத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி கோட்டை வந்து தெரியுது. ஆக்சுவலாக அது வந்து கிருஷ்ணகிரி கோட்டை தான். இந்த ஊரில் வந்து ராணி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ராஜகிரி கோட்டை. இந்த ராஜகிரி கோட்டை வந்து ராஜா கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ராஜா ராணி அந்த கான்செப்ட் வந்து கிடையாது. அது வந்து ராணி கோட்டும் கிடையாது. ஸோ கிருஷ்ணகிரி. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ராணின்னு சொல்லி பழகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராஜகிரி கோட்டையை வந்து நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கோட்டைக்கு போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எஜுகேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணுற வேணாம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஏன் நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இயர் தான் வந்து இதுக்கு யுனெஸ்கோவில் பாரம்பரிய சின்னத்தின் அடையாளம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எஜுகேஷ்னல் வீடியோவை தாண்டி வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெளியிலேருந்துலாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நம்ம இருக்கிறதுக்கே வந்து கேப்பபிள் கிடையாது. இதை காரணமாக வச்சு நிறைய பேர் வந்து இனிமேல் வந்து இதை பற்றி பார்க்க வருவாங்க, தெரிஞ்சுக்கவும் வருவாங்க. ஸோ இந்த ஊரில் யாருனா இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலி பயங்கர இம்பார்ட்டண்ட்டான பிளேஸும் கூட. ஸோ எலிஃபென்ட் டேங்க்லேருந்து வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பில்டிங் வந்து கோயிலோ இல்லை ராஜா வந்து தங்குற இடமோ வந்து கிடையாது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. மேபி இங்கே குதிரைகளை வந்து கட்டி வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து முகலாயர்களோட கட்டிடக்கலையில் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றக்கூடியது. ஸோ அந்த எலிஃபென்ட் டேங்க்லேருந்து ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா ஜிம்னாசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உடற்பயிற்சி கூடமா செமையாக எக்கோ ஆகுது வாய்ஸு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. படைகள்லாம் வந்து ரொம்ப ஆண்டு காலமாக இந்த கோட்டையை வந்து முற்றுகையிட்டு கைப்பற்ற முயற்சி பண்ணும்போதெல்லாம் படை வீரர்கள் வந்து இங்கே வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குது. ஆனால் காற்றோட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல. இந்த ஜிம்னாசியமுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ வழக்கம் போல் இந்த இடத்துல வந்து ஆர்ச் வடிவத்தில் வந்து அதோடய என்ட்ரன்ஸ் இருக்கனால மேபி இது இஸ்லாமியர்கள் படையெடுப்பு அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி பகுதிகளை வந்து கட்டிக்கலாம்னு சொல்லி ஒரு அசம்ஷனை நம்ம கொண்டு வரலாம். அங்கங்கே சின்னதாக இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம என்ன அசியூம் பண்ணுறதுன்னு தெரில. எப்படியும் இது வந்து மீட்டிங்காக பயன்படுத்தியிருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சர் தான். மேபி வந்து இங்கே எதனா விலங்குகளை கட்டி போட்டு பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ பயங்கர செதுவண்டு இருக்குது. சில இடங்களில் இந்த கரும்பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க. சில இடங்களில் இங்கே பாருங்கள் செங்கல்களை வச்சும் கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு இங்கெல்லாம் ரெனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு பின்னாடியும் வந்து அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பின்னாடி கோட்டை இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பிளேசஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். ஐ திங்க் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தானிய கிடங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இதுக்கு மேலாம் ஆள்கட் போகிறாங்க. ஆனால் வெளியே என்ட்ரன்ஸில் வந்து மேலே போகிறதுக்கு அளவு இல்லை. பிரிட்ஜை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ என்னன்றது நம்ம மேலே போய் பார்ப்போம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வெடிமருந்து கிடங்கு பாருங்களேன். இது தர்பார் மாதிரி இருக்கும். வெளியேருந்து பார்த்தீங்கன்னா
அந்த போர்டை படிச்சுட்டு வந்தால் தான் வந்து உங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா இது கீழே நீங்கள் குனிஞ்சு பார்க்கலாம். இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சுற்றி பாறைகள் தான்டா. எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் வெளியே எந்த பிரச்சனையும் வராது போல இருக்குது. அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஏஎஸ்ஏ வந்து நல்லா இதுக்கு வந்து பீப்புள் வந்தால் டக்குன்னு கைடு ஆகிற மாதிரியான டேரக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம யானைக்குளத்துலேருந்து வந்தோம். ஸோ வந்தீங்கன்னா திரும்பி இதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல. ஸோ இது வந்து யானைகளை வந்து கட்டி வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யானை கட்டி மண்டபமாக இது பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது சரியாக தான் போச்சு. இதுக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்க தான் செய்யுது அதை கம்பேர் பண்ணும்போது. யானை கட்டி மண்டபம் அந்த ஆர்ச்சோட கார்னரில் பாருங்களேன், அதுலேயும் சில நுணுக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பாலாக வந்து அந்த பூ கீழே இருக்கிற மாதிரி ஒரு நுணுக்கத்தை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது பாருங்கள். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் சிமெண்ட் வச்சு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பகுதிகள். ஸோ அங்கே எதிரிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பகுதி அதே மாதிரி இருக்குது. சுற்றி மதில் சுவர்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல. சுற்றி மதில் சுவர். ஸ்ட்ரைட்டாக வந்துடு. ஸோ இதுதான் சதர்ன் கேட்டு. இந்த மாதிரி வந்து 4 கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேட்டும் வந்து ஒவ்வொரு பகுதியோட டைரக்ஷனை குறிக்கக்கூடியது. சதர்ன் கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில் இருக்குது, வேணுகோபால் சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டெம்பிள் வந்து பஜனை கூடமாகவும் பயன்படுத்தினாங்களாம். வேணுகோபால டெம்பிள் கால்ட் பஜனை கூடம் இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு, அதே தான் பஜனை கூடம். ஸோ இப்போ கட்டுற செங்கலுக்கும் இந்த செங்கலுக்கும் பாருங்கள் வித்தியாசத்தை, எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கல் வடிவத்தை பார்க்க முடியும். பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நீட்டமாக பெருசாக இருக்கும். பயங்கர சிதப்பட்டு இருக்குது இந்த டெம்பிள். மதில் சுவர்லாம் பயங்கரமாக இடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இது உள்ள அழகாக இருக்குது, பச்சை பசேன்னு. இங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி போல இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதான் சிலைகள். ஆனால் இதுவும் வந்து இந்த இடத்துல டேமேஜாக இருக்குது. ஸோ கிருஷ்ணரோட வழிபாட்டு தலமாக இது இருந்திருக்கு. பஜனை குடும்பமும் செயல்பட்டுருக்கு. ஃபுல்லாக மதில் சுவர் பாருங்கள், பயங்கர டிஃபென்சிவாக இருந்திருக்காங்க இந்த கோட்டை. உள்ளே வரணும்னு நினச்சா கூட அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது போல இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்தோம்னா இங்கே ஒரு எம்டி ஹால் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹால் ரெனோவேட் பண்ணியிருக்காங்களோ இல்லை எக்ஸ்ட்ரா கட்டப்பட்டதா, இது என்ன ஹால் தெரியலையே. ஓ, இது உள்ளே வந்து ஒவ்வொரு சிலை இருந்திருக்கு ஆக்சுவலாக இங்கே. ஆனால் வந்து பாருங்களேன், எதுவுமே இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்க போயிருக்கு. இந்த இடத்துல சிலை இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், பட் இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க போயிருக்கு. தானிய கடங்கு செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க. ஓ, எவ்வளோ பெருசு. வேணுகோபால் சுவாமி டெம்பிள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தானிய கிடங்கு இருக்குது.
காய்ஸ் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி 3 ஹால் இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி அங்கே ஆப்போசிட்லேயும் வந்து ஹால் இருக்குது போல இருக்குது. மேலேருந்து கொட்டுவாங்க பாருங்கள், ஓட்ட தெரியுது பாருங்கள். ஸோ எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க பாருங்களேன். மேலேருந்து கொட்டுவாங்க போல இருக்குது, கீழேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இது ஒரு மிடிலான ஒன்று. ஸோ இந்த பக்கமும் ஒன்று இருக்குது. ஸ்டெப்பு ஆள் அளவு இருக்கா? தோள்பட்டவர் இல்லை, தலைமட்டம் அவ்வளோ ஆழம் இல்லை, செம்ம ஹைட்டு கைஸ். ஸோ அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. இந்த பக்கமும் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி இருக்குது, பெருசு, செம பெருசு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கிரானரி நான் பார்த்ததே இல்லை கைஸ். இதெல்லாம் பார்த்து பிரமிக்க வேண்டிய விஷயமாக தான் எனக்கு படுது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாருங்கள். அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுருக்காங்க, வெளிச்சத்துக்காக விளக்கேற்ற வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. கிரானரி இவ்வளோ பெருசு இருக்குன்னா எவ்வளோ பேர் இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ பேர் தங்கியிருப்பாங்க, எவ்வளோ படைகள் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம இதை வச்சு நினச்சி பார்க்க முடியும். நாயக்கர் காலத்தில் கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து இதை கட்டினதாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கு. கைஸ் அந்த மேலே இருந்து கொட்டுவாங்கன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த பகுதி பாருங்களேன் எப்படி இருக்கு. பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு. ஒரு சின்ன பொட்டு லைட்டு கூட கிடையாது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஃப்ளோர் இருக்கும் போல இருக்குல்ல பெருசு. 2 ஃப்ளோர் மாடின்னு நினைக்கிறேன் இது. இங்க பாருங்க, கீழே வராங்க. பார்த்து வாங்க, படிக்கட்டு தான் இருக்கும். குடுடா, லைட் கொடு. மேலே க்ளோஸா இருக்கா? இரு நான் வரேன். ஸோ ஒரு வழியாக வெளிச்சம் தெரியுது. ஸோ இங்கே வந்து இந்த கேட் போட்டு மூடி இருக்காங்க. இது வழியாக தான் ஏறி மேலே இருந்து கொட்டுவாங்க போல இருக்கு. இங்கே பாருங்க, கேட் திறக்கவே முடியாத மாதிரி நெட்டு போட்டு போல் போட்டாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல். அதான் இங்கேருந்து மழை தெரியுது. இங்கேருந்து பாருங்க, இவனுக்கு எப்படி மேலே போய் சரக்கு அடிச்சிருப்பானுன்னு தெரில. தூக்கி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டுங்க நம்ம ஆளுங்க இந்த ஓட்ட வழியாக தூக்கி போட்டானுங்களா, இங்கே அடிச்சுட்டு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா ஆச்சரியப்படுத்துதுங்க இந்த பிளேஸ். இங்க ஒரு கல் உடஞ்சிருக்கு பாரு, கருங்கல். சரி பார்த்து போங்க, கீழே போலாம். போறது ஆஃபீஸ் வர சின்ன பையனை வர மேலே எடுத்துறான், அவன் வர வந்திருக்கான். சரி பார்த்து போங்க. எங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? வெளிச்சம் அப்படியே பயங்கர ஸ்டீப்பா இறங்குது படிக்கட்டு. ஏறி வரும்போது இங்க சின்னோண்டு வெளிச்சம் தெரியுது. இது வழியா நம்ம வெளியே பார்த்துக்கலாம்ல இருக்கு. இந்த வெளிச்சத்துல இருந்து நமக்கு அந்த மேக்சின் ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் இருக்குது, அதாவது வெடிமருந்து ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் இருக்குது. பிளேஸ் தெரியுது, வேறு எதுவும் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே வெளிச்சம் இருக்குது கொஞ்சம். இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சத்தில் என்ன தெரியுது? யானைகளை கட்டி போடுற இடம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே வெளிச்சம் தெரியுது. இதை மறைச்சி வச்சிருக்கு இந்த கிரானரி. வாங்க அடுத்த பிளேஸ் போகலாம். போர்ட்டுக்கான ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், இதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு. மாதிரி 7 என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோட்டைக்கு. மேலே போகும்போது இந்த மாதிரியான தடுப்பு இருக்கும் போல இருக்குது. பழைய ஆட்களை வந்து மேலே ஏறி விடாமல் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க.
சுற்றி பாருங்களேன், இந்த கோட்டை மேலே ஏறவே முடியாது போல இருக்குது. ஸோ இவ்வளோ பாதுகாப்பாக வந்து இந்த கோட்டை அடிவாரத்தை வந்து சேஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோட்டைக்கு மேலே வந்து ஏதோ பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன வழி மாதிரி இருக்குது, படிக்கட் மாதிரி போகுது மேலே. இது என்ன ஷார்ட் ரூட்டாக என்னன்னு தெரில, பட் ஆனால் வந்து மேலே ஏற விடாமல் அந்த முள்ளுலாம் போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. வாங்க நம்ம போகலாம், பயணத்தை ஆரம்பிப்போம். இது வந்து ரெண்டாவது ஏறுது பேர் மேலே. கமான் டச்சலாம். இதான் கோட்டை நல்லா இருக்கா? இது வந்து ரெண்டாவது என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து லெஃப்ட் திரும்பின உடனே இந்த என்ட்ரன்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த கல் எப்படி வந்து கார்னரில் ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்குன்னு தெரில. இங்கே பாருங்களா, ஷார்ப் எண்டுலாம் இல்லை. இது அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க போல இருக்குது இதுக்காகவே. சூப்பராக இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் போனால் இதை சுற்றிட்டு இந்த மாதிரி இல்லீகலாக கிளைம் பண்ணிட்டுலாம் போக முடியாது. அந்த மாதிரி வந்து பக்கவாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து என்ன வியூ பார்க்கலாம். நம்ம கோட்டைக்கு மேலே போனால் தெரியும், லெஃப்டில் இருக்குது கல்யாண மஹால். ஸோ கோயிலெலாம் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. 2 என்ட்ரன்ஸ் கிளைம் பண்ணி வந்ததுக்கப்புறமே வந்து வியூலாம் பயங்கரமாக தெரியுது. ஸோ இன்னும் நம்ம மேலே நிறையா ரூம் போகணும், மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மலையில் வந்து 2 பெரினியல் ஊற்று, அதாவது அந்த ஊற்று வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊற்று வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். அப்பா ஊற்று எங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஊற்றுலேருந்து மேலே ஏறினவுடனே ஒரு குளம் இருக்குமா, அந்த குளத்துக்கு தண்ணி வரும் போல இருக்குது. அந்த குளத்துலேருந்து கீழே வரைக்கும் வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க பயன்பாட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான கட்டமைப்பில் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே போகிறேன். நான் இதுக்குள்ளே போகிறேன். ஐயோ நான் செத்துறேண்ணா, காப்பாற்றாத. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, போய் பார்த்துட்டு வரலாம். வவ்வால் இருக்குன்னு நினைக்கிறேன். வவ்வால் இருக்கு, கன்ஃபார்ம் இருக்கு. ஐயா ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது. இந்த ஓட்டை பார்க்குறோம். வவ்வால் தானே இருக்கு. நான் டீப்பாக போகிறேன். இங்கேருந்து இல்லைட்டா உள்ளே போயிடுறேன். ரெண்டு பக்கமாக போடலாம். என்னென்ன தெரியுது? ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட்டு ஏதோ பாறைங்க விழுந்துருக்கு, அவ்வளோதான். அது மட்டும் பாறைங்க மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் டவரையும் இந்த கெனானும் வந்து மராத்தாஸ் வந்து கட்டினதாக சொல்கிறாங்க. இது வந்து நவுத்தலாம் முடியாது போல இருக்குது. உள்ளே எவ்வளோ வாட்டர் பாட்டில் சொறி வச்சுருக்கான். தெரியுதான் தெரியல. வரீங்களாம்மா? எங்கே வரீங்க? இல்லை உள்ளே போயாச்சு. வா 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 வா. இப்போதான் 3ஆவது வாடா இருக்கு. 3ஆவது தானே வந்துருக்கோம். ஏறது கூட பார்த்து புரி. நாலாவது கேட் தாண்டி நடந்துகிட்டே இருக்கோம், இன்னும் அடுத்த கேட் வரல. ஸோ இங்கே மேலே ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்ன்றது மேலே போய் பார்ப்போம்.
ரங்கநாதா டெம்பிள் நினைக்கிறேன். ஆமாம், பால ரங்கநாதா டெம்பிள். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே பாருங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மேலே அந்த காவிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஃபைனாக இருக்குது. மேலே ஏறும்போது இந்த டெம்பிளையும் பார்த்துட்டு போங்க. மேலே பின்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஒரு எட்டு. பாறைகள்லாம் வந்து உடஞ்சிருக்கு. பயங்கர ஸ்டிங்கியாக இருக்குது ஸ்மெல். இவ்வளோ இருட்டாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து இதோட வியூ பாருங்களேன். ஸோ அந்த மண்டபம் தெரியுது, செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இந்த ஷ்ரைன்லாம் பயங்கர ஸ்மெல் அடிக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போக முடியுமானே தெரில, வெளிச்சமே இல்லை. ரொம்ப அமானுஷ்ய பிளேஸ் மாதிரி இருக்குது. மேலே கூட பாருங்களேன், இந்த கல்லை வச்சு அழகாக ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக. வெறும் அப்படியே பூசு வெள்ளம் இல்லை, இந்த பில்லர் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே இந்த கல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட்டான கல். இங்கே பாருங்கள், இந்த எண்டுலேருந்து இது வரைக்கும் ஒரு கல். எனக்கு தெரிஞ்சு காலத்துக்கும் அழியாத போல இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சோண்டு மண் இருக்குது, மண் சுண்ணாம்பு மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், பாறைலாம் உடஞ்சி கிடக்குது. ஓகே, அடுத்து போகலாம். இந்த வியூ செம்மையாக இருக்குது. மேலேருந்து அந்த நீர் வந்து கசிஞ்சு வர்றது வந்து தெரியுது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில வீடியோவில். ஸோ அப்படியே சாரல் மாதிரி அங்கேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. மேலே இருந்து அந்த நீர் கசிஞ்சு வர்றது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்க ஏறிக்கும். உப்பு மூட்டை ஏறிக்கிறியா? இல்லை, டைட்டாக பிடி, விட்டனா விழுந்துருவேன். சரியா? டைட்டாக பிடி. ஸோ மேலே ஏறி வந்தோடனே இந்த குளம் வந்து இருக்குது பாருங்களேன். இந்த குளம் வந்து வத்தவே வத்தாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த குளத்துலேருந்து தண்ணியை வந்து கீழே எடுத்துகிட்டு போயிருக்கதா சொல்கிறாங்க பயன்பாட்டுக்கு. ஸோ அதையும் பாருங்கள். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு டெம்பிளும் இருக்குது. இந்த டெம்பிளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கமலக்கன்னி அம்மன் டெம்பிள் சொல்கிறாங்க. அதாவது இந்த செஞ்சி ஊரை வந்து 7 பெண் தெய்வங்கள் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு தெய்வம் தான் இந்த கமலக்கன்னி அம்மன். இதே மாதிரி செஞ்சி அம்மன் அப்படின்னு இருக்காங்க. 2 பேருமே சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செஞ்சி அம்மன்ற பேர்லேருந்து தான் இந்த ஊருக்கு செஞ்சின்னு பேர் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னும் சில பேர் சிங்காரம் அப்படின்ற அந்த பகுதியில் இருந்தும் செஞ்சி அப்படின்ட்டு வந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு யூகம் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு வெளியே பாருங்கள், பலி கொடுக்கக்கூடிய அந்த பாறை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாறையில் நிறைய குறிப்புகள் வந்து ஏற்கனவே புத்தகங்களில் இருந்திருக்கு. இந்த குறிப்பில் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஆரோ இருக்குது, அந்த கார்னரில் வந்து போ இருக்குது. ஸோ வில்லம்பை வந்து 2 பக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து போ இருக்குது, அந்த பக்கம் 5 ஆரோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பஃபலோவோட தலை வச்சுருக்காங்க. அப்புறம் மனுஷங்களோட தலையும் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுத்துருக்காங்க. பலி கொடுக்கும்போது மனுஷங்களையும் வந்து பலி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கல்வெட்டுகள் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது ஒரு நல்ல எவிடன்ஸு. இது 3.5 4 அடி இருக்கும் இந்த கல் ஆக்சுவலாக. ஸோ கோயில் மணி கோயில் கமலக்கன்னி அம்மன் போட்டிருக்கு பாருங்கள். அந்த பகுதியில் இருந்தும் செஞ்சு அப்படின்ட்டு வந்திருக்கலாம் சொல்லி ஒரு யூகம் இருக்குது. குறிப்பில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஆரோ இருக்குது, அந்த பாறை பலி கொடுத்துருக்காங்க. பலி கொடுக்கும்போது
அது வழி தான் போட்டிருக்கல, போக வேண்டியதானே. என்னன்னு பார்த்தியா அது? ஸோ அந்த கோயிலை தாண்டி வரும்போது சின்ன காடு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வழி மாதிரி போகுது. இது என்ன வழின்னு தெரில, போய் ட்ரைலாம் பண்ணி பார்க்க முடியாது, ஃபுல்லாக எனர்ஜி டவுனு. ஸோ காடுலாம் வந்து தாண்டி திரும்பியும் படிக்கட்டு ஆரம்பிக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வழி மாதிரி போகுது. ஸோ இங்கே இது என்னன்னே தெரியல, இதுக்கு ஒரு போர்டு கூட இல்லை. இது என்ன வந்து கோயிலா இல்லை வெறும் மீட்டிங் ஹால் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னே தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு போர்டு கூட இல்லை. மேபி இது வந்து என்னன்னு தெரியாதனால அப்படியே விட்டாங்களான்னு தெரில. ஸோ ஆனால் பார்க்கவே வந்து செம பாலடைஞ்ச மாதிரி இருக்குது. ஓ, இது சர்க்கிளாக இருக்குது, ஒரு ரவுண்ட் அடிக்குது அப்படியே. இது மீட்டிங் ஹாலா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக புல்லுலாம் வளர்ந்து கிடக்குது. இது என்னன்னே தெரியலையே. இது எப்படி நம்ம யூகிக்கிறது? இதுவுமே அந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், கல் நிற்குது, மேலே ஒரு கல், அப்புறம் பில்லர், இன்னொருத்துக்கும் பில்லர். மேபி இது வந்து தர்பார் ஹாலாக இருக்கலாம், இல்லை எதனா மீட்டிங் ஹாலாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. இது எந்த ஒரு அடையாளமும் இல்லை. போகலாம், நம்ம அடுத்து போகலாம். இங்கேருந்து மலையை பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே சுரங்கப்பாதை மாதிரி போகுது. ஆனால் பயங்கர இருட்டாக இருக்குது, சுத்தமாக வெளிச்சமே தெரில. அடுத்த என்ட்ரன்ஸ் போகலாம். ஆனால் இந்த இடங்களில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா பதுங்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் போல இருக்குது. அங்கங்கே பதுங்கிறதுக்கு வந்து பாறைகள் இடையில வந்து ஈஸியாக பதுங்கிட முடியும். எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக இந்த கோட்டையை கட்டியிருக்காங்கன்னா, இந்த கோட்டையோட சைடில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, பாறைகள்லாம் வந்து உடஞ்சிருக்கு. ஆனால் இந்த சைட்லேயும் பாருங்களேன், மதில் சோல்களை எழுப்பி வச்சுருக்காங்க. இந்த சைடில் பாருங்களேன். இதனால தான் வந்து 8 வருஷத்துக்கு மேலே வந்து முற்றுகையிட்டு இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாமல் அப்புறமேட்டு கைப்பற்றுறாங்க. அது ஒரு பாதுகாப்பு. மதில் சுவர் செங்கல்ல கட்டியிருக்காங்க பாருங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து திரும்பியும் கருங்கல்லாம் கட்டப்பட்ட மதில் சுவர் இருக்குது. மேபி சிதறம் அடைஞ்சி அதுக்கப்புறம் இதை சீரமைச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க, பூசு வேலைகள் மாதிரி. இந்த இடத்துலலாம் வந்து வெறும் செங்கல் வச்சு கட்டியிருக்கிறதுனால மேபி இதுவும் வந்து பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் வந்து கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எத்தனாவதுரா? இங்கே ஒரு என்ட்ரன்ஸு, ஐ திங்க் 6th நினைக்கிறேன். ஸோ இந்த கருங்கல் ஸ்ட்ரக்சருக்கு மேலே பாருங்கள், செங்கல் வச்சு இந்த ஸ்ட்ரக்சரை எழுப்பியிருக்காங்க. இது கொஞ்சம் படிக்கட்டு அதிகமாக இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. ஏய், கை வலிக்குதுடா, விட்றா அவனை. அங்க போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டா? சொல்லு. இப்போ நீங்கள் 6வது என்ட்ரன்ஸ் தாண்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மதில் சுவரை பாருங்க, பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பா, இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனால ஏறி அந்த பக்கம் போக முடியும்? அதுக்கு மேலேயும் செங்கலை வச்சு திரும்ப எழுப்பியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதுலேருந்து நமக்கு ஈஸியாக என்ன தெரியுது அப்படின்னா, பல பேர் வந்து இந்த கோட்டையை மேம்படுத்தியிருக்காங்க. ஏய், ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்காங்க. சூப்பர்ரா.